விடுறாங்கள ஏமா அவனை அப்படி பார்க்காத பார்க்காத பார்க்காத. தடியா என்ன தைரியம் இருந்தா என் கண் முன்னாடியே உமா கூட டூயட் பாடிட்டு இங்க வந்து கொரட்டை விட்டு தூங்குவேன். இரு இருடா வரேன். பொறா கூட்டு தலையா. இப்ப எப்படி டூயட் பாடுறேன்னு பாக்குறேன். என்ன என்னடா அது? கேள்வியா கேக்குறேன். தொட்டு தொட்டு பாக்கணும், தொணதொணன்னு பேசணும். என் கனவுல வந்து உமா கூட டூயட் பாடிட்டு கேள்வி கேள்வி. நானா உன் கனவுலையா உமா கூட டூயட் பாடினா? உன் கனவுல டூயட் தானே பாடினேன். என் கனவுல எல்லாம் அங்க கூட நீதான் கட்சியில தலைக்கு தண்ணி ஊத்துற. பாடா எனக்கு உமாடா உனக்கு தலாண்டிட்டா போனி. வேற எதுவும் ஸ்பெஷல் இல்ல. ராத்திரிக்கு முழு மாடு கொம்போடையா? கொம்பு சுத்துறதுக்குடா, திங்கிறதுக்கு இல்ல. தண்டி விட்டுடுறா. எல்லாத்தையும் சாப்பிட்டாரா? எனக்கு பசிக்குது. உட்காருங்கம்மா. அஞ்சல நீங்களும் உட்காருங்க. ஏண்டா அருணாச்சல வாத்தியாருக்கு முன்னால டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? வாங்கடாங்க வாங்கடாங்க. இன்னைக்கு என்னடா கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அதுவுமா சங்கிலி கருப்பை வித்த செய்யாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா இல்லையா? அது என்னங்க அது சங்கிலி கருப்பை அடிச்சா எடுமா தார்வாட. வாணங்க வாணங்க, அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான். உனக்காவது சங்கிலி கருப்பை வித்த தெரியுமா? அது யாருங்க சங்கிலி கருப்பை? ஏன் பசங்களை அடிக்கிற? தீட்டாத கத்தியும் அடிக்காத சிஷியனுங்களும் உருப்பட மாட்டானுங்க. அப்பாடி ஒரு வருஷம் நேபாளத்துக்கு போயிருந்த அதுக்குள்ள கத்து கொடுத்த அத்தனை வித்தையும் மறந்துட்டானுங்க. அஞ்சல என்னங்கய்யா? ஒரு கிண்ணத்துல கேழ்வரகம், ஒரு கிண்ணத்துல கடுகு எடுத்து வா. சீக்கிரம் கொண்டு வா. கொண்டா கொண்டா. நீ அசைஞ்சு வர்றதுக்குள்ள முளைச்சிடும் போல இருக்கு. நாலாவது நீ கேழ்வரகு, அஞ்சாவது நீ கடுகு எடு. நீ கொட்டு கொட்டு, நீயும் கொட்டு கொட்டு கொட்டு, நீ கலக்கு கலக்கு, நீயும் கலக்கு. கலக்கு கலக்கு. நாலாவது நீ கேழ்வரகு தனியா எடுக்கிற. அஞ்சாவது நீ கடுக தனியா எடுக்கிற. எப்ப ரெண்டு பேரும் கேழ்வரகு தனியா கடுகு தனியா எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சோறு. வாங்கடா. ஒண்ணாவது நீ ரொம்ப களைச்சு போயிட்டு உட்காரு. எல்லாம் பொறுக்குனாதான் சாப்பாடா? சோத்து வாயில அடிச்சிட்டான். சோமாரி அருணாச்சலம். இது கேழ்வரகுதான். எங்க அம்மாவுக்கு கூட நான் விசிறுனது இல்ல. எங்க அப்பனை கூட நான் கை கழுவ தண்ணி விட்டது இல்ல. வாயை திறந்தா பட்டு பட்டு நடிக்கிறான் சோமாரி. இது கடுகா கேழ்வரகா பாரு. அப்பத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. இப்போ எனக்கு பரங்கிக்காய்க்கும் பூசணிக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த மாயா பஜார் படத்துல ரங்காராவ் மாதிரி அந்த ஆள் எப்படி துண்ணான் பாத்தியா? நான் நினைக்கிறேன் அவன் வயிற்றுக்குள்ள காந்தம் வச்சுக்கிறான்பா. எத்த போட்டாலும் இஸ்துக்குது. சிறுகுடல பெருகுடல அரிக்குது. இருக்கிற வெறுப்புல
இந்த கடுகையே தின்னலாம் போல இருக்கு. ஏன் சிஷ்யா, அந்த ஆளு பழிக்கு பழி வாங்கணும்னு உனக்கு தோணல? தோணுது. ஆனா நம்ம தான் அவரை குருநாதர்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. நம்மள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்ச உமா அவனுக்கு மாடியில ஏசி ரூம் கொடுத்திருக்கா. ஏசி ரூம். இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தூங்கியிருக்கும். நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதரோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா? பிடிச்சு விடுவோம். நீ கம்பு எடுத்துக்க, நான் கத்தி எடுத்துக்கிறேன். இங்க இருக்கட்டும் கடுகும் கேழ்வரகும். அல்பம் அல்பம் திருடிக்கிட்ட வந்த மடலோட தூங்குறேன். ஏய், ஏய், எந்திரா. என்னங்கடா இது? நடுராத்துல குருநாதர்கிட்ட வந்து வீர விளையாட்டுலாம் விளையாடுறீங்க. சொருகிடுவேன். எவன்டா குருநாத்? நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்தை கட்டிடுவேன். என்னது? நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறா? அது என்னடா அது? நீ சின்ன வயசுல துண்ணல தேங்காய் துவைய அதான்டா மஞ்சா சோறு. நாலாவது சிஷ்யா, இந்த சின்ன பையன் என் வயசு கூட மரியாதை கொடுக்காம பேசுறான். நீ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க நியாயமா? அவன் ஒன்னதான் அடா புட்டானா. என்ன விட்டா உன் பரம்பரையே இழுப்பேன் தெரியுமாடா? அவங்களை ஏன் பழுக்கிற? விஷயத்தை நமக்குள்ள பேசி ஒரு முடிவு கொண்டு. என்னடா சோமாரி கைத உதவாங்கத்த சிஷ்யம் உருப்பிட மாட்டானா? அது சரி, இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? நீ பேசாம எங்க கூட வர. எதுக்கு? முழு மாடு கேட்டல நீ கொம்போட அந்த கொம்பாலே குத்துறவா உன்ன. வரமாட்டேன்னா சொருக்கிடுவேன். சின்ன சொரலாம் வெளில வந்துரும். டேய் குருநாதரை கவனிடா. வரப்போறே இல்லையாடா? என்னங்கடா இது? கழுத்துக்கு பக்கத்துல கத்திய வச்சுக்கிட்டு நான் வரேன். வேட்டி வேலை இருக்குது. யாராவது ஒருத்த கட்டி விடுங்கப்பா. உனக்கு வேட்டி வேற. எந்திரா. எந்திரா. யோ, மனசுக்குள்ள என்ன பெரிய பிஎஸ் வீரப்பான்னு நினைப்போ? சொல்லியா யார் நீ? சிரிக்காம சொல்லியா? யோ, சொல்ல போறியா இல்லையா? ஏய், நீ அருணாச்சல வாத்தியார் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீ ஒரு கோல்மால். இந்த மெடல்லாம் எங்க இருந்து திருண்ண? யார் நீ? சிரிக்காம சொல்லு. சிரிக்காம எனக்கு சொல்ல வராது. சொருகிடுவேன். கத்தி எடுறா. ஒரு விதத்துல நாம 3 பேரும் ஒரே ஜாதி. அதாவது பொறுக்கி கும்பல். நீ திருச்சியில இருந்து வந்த பொறுக்கி, நீ மதுரையில இருந்து வந்த ஒரு கேடி, நான் திருநெல்வேலியில இருந்து வந்த பேமானி. டே மதுரை, பல லட்சங்களுக்கு அதிபதியான ஒரு பைத்தியக்கார பொம்பளையும் அவளுடைய அப்பாவி பொண்ணையும் 2 திருட்டு பசங்க ஏமாத்தி அவ சொத்தை அடிக்க பாக்குறாங்கன்ற செய்தி என் ஞான திருஷ்டியில வந்தது. நேரா திருநெல்வேலியை விட்டு புறப்பட்டேன். உங்கள மாதிரியே தான் திருட்டு ரயில்ல. யோ, யாரா மீச? யார பார்த்து சொல்ற டிக்கெட் வாங்காம வந்தோன்னு? எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்க, எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்காது எனக்கு தெரியாது. நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு 7 கழுத வயசாகுது. நான் என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க. நாம 3 பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம். இருக்கிறத சுருட்டிக்குவோம். சுருட்டந்த பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம். நீ ராக்ஃபோர்ட்ல போ, நீ பாண்டியன்ல போ, நான் நெல்லையில போறேன். தொல்லையே இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன். நாம ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது. அப்புறம் 3 பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம். ஏன்னா நாம 3 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. நாளையில இருந்து குரு சொன்னபடிதான் சிஷ்யனுங்க செய்றீங்க. அப்பதான் காரியம் சுலபமா முடியும். இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது. மாடு கூட தூங்காது. நீங்க தூங்குங்க, நான் ஏசியில போய் தூங்குறேன். வரட்டுமா? குட் நைட். குரு, குரு, வாடா. மதுரைக்கு போன திருச்சு போன காரியெல்லாம் என்னாச்சு? அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் சேகரிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? உட்காரு உட்காரு, விஷயத்தை சொல்லு. அவன் இருக்கானே பெரிய போகிரி. ஆக மொத்தத்துல அவன் ஒரு புறம்போக்கு. அதேதான். சரி நீ போ. ஆயங்க வெளிய போயிருக்கான், வந்துருவான். 2 நாளா எங்க காணோம்னு கேட்டா உமாமா உன்னை நெல்லு விஷயமா செங்கல்பட்டுக்கு அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்க. நீயும் அப்படியே சமாளி. பேசினபடி 50-50 தானே? கண்டிப்பா. மறுபடியும் இதை பத்தி எப்ப பேசலாம்? இன்னைக்கு ராத்திரி
எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு நான் அவுட் ஹவுஸ்க்கு வரேன். டொக்கு டொக்குன்னு 2 தடவை கதவை தட்டுவேன். நீ வெளியே வா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்குவோம். நீங்க என் தெய்வம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடே வாடா வாடா, திருச்சிக்கு போன மதுரை. மெட்ராஸ்ல இருக்கிற திருநெல்வேலி அவனை பத்தின எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டேன். அவன் சரியான எச்ச பொறுக்கி. அவனுமா? பாத்தியா, நம்ம காலையே வர நீ காதை குடு. இதுதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்படியா? மத்தத நான் பாத்துக்கிறேன். பேசினபடி 50-50. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் 12 மணிக்கு அவுட் ஹவுஸ்க்கு வந்து டொக்கு டொக்குன்னு 2 தடவை உன் கதவை தட்டுவேன். நீ கதவை திறந்துகிட்டு வெளியே வா. மத்தத அப்புறம் பேசிக்குவோம். திருநெல்வேலி, இந்த உன் பர்ஸ் இப்பதான் ஆச்சு. அடே, அடுத்தவன் சொத்துக்கு ஏன்டா இப்படி பேயா அலையறீங்க? டேய், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களை நாயா நான் அலைய விடல. நான் வக்கீல் ராஜாமணி பாண்டிய இல்லடா. உட்காருப்பா. உட்காரியா விடுறா. நான் பால் வியாபாரம் பண்ண மாடு வாங்கணும். ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட பேங்க்ல இருந்தா யார் கொடுத்தா என்ன, எனக்கு வேணுங்கிறது துட்டு. டவுன்ல ஜீவனோட தோஸ்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தோஸ்து 2000 ரூபாய் பணம் கடனா கொடுத்துக்கிறானா. அதே மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற. அவன் எப்படி திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அத்தாச்சியா? பால் வியாபாரிங்கிறதுக்கா? நீ என்ன செய்யற, ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற. இந்தப்பா மாட்டை கூட்டி இருந்துட்டேன். இந்த ஜோடித்தால பாலக்கரை நான் கண்ணால பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா? யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கனே. நேத்து கூட ராமசாமி, கோயின்சாமி, குப்சாமி 3 பேருக்கு பால் ஊத்திருக்கனே. அப்படியா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுலயா? ஆமாப்பா, செத்துட்டாங்க. செத்தத்தனமா பால் ஊத்த முடியும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா? ஊத்துறாரு தினம் எங்களுக்கு எல்லாம். தலையோட மனசு புண்படாம 2000 கடனை கொடுங்க. சில்லறையா கொடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும். அதாவது 4 பேரா பிரிச்சு எண்ணினா உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே, அத சொல்றேன். எங்க பேங்க்ல கடன் வேணும்னா 2 பேர் உத்தரவாத கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே. டேய் பௌர்ணமி, வளர்பிற 2 பேரும் கை நாட்டு வைக்கடா. கை நாட்டா? படிச்சவங்க கையெழுத்து போடணும். இவங்க படிப்புக்கு என்ன குறைச்சல? இவன் 4வது 3 வருஷம், இவன் 3வது 4 வருஷம். இந்த படிப்பெல்லாம் போறாதுப்பா. யோ, இவன் படிப்பு உள்ளவன் குத்துற முத்திராலதான் கோட்டால போய் மந்திரி சபையிலேயே குந்திக்கிறான். இத பாருப்பா, இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது. சொத்து இருக்கிறவன் இல்ல சொந்த வீடு இருக்கிறவன் ஷூரிட்டி கொடுக்கணும். வீடு இருக்கிறவன் தானே. இவனுக்கு 2 வீடு இருக்கு. எங்க இருக்குது? இந்த ஊர்ல பெரிய வீடு, பக்கத்து ஊர்ல சின்ன வீடு. நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க்குக்கு அடமானம்னு முத்திரை குத்துவோம். மாட்டு முதுகுல தானே. நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திரை குத்து சார். எனக்கு சரி, மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? எங்களை கேட்டா நீ முன்ன பின்ன மாடு பாத்துக்கிறியா? சட்ட பாச்சாடா. நீ வா, மாடு பாக்கலாம். வா வா. டாய் சார புச்சாடா. இதுதான் சார் மாடு. நல்லா பாரு, கொம்புக்குது, வாளுக்குது. யோ, இது ஆண் மாடியா பெண் மாடு இல்ல. இது எப்படியா பால் கறக்கும்? என்னடா, உனக்கு ஆண் மாட்டுக்கும் பெண் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல? படுத்து இருக்கும்போது இஸ்னு தலைவரே கவனியில இரு, சமாளிக்கிறேன். சார், இத்தனை வருஷமா பால் வியாபாரம் பண்றேன். எனக்கு ஆண் மாட்டுக்கும் பொன் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது ஆண் மாடுதான். இத வச்சுக்கிட்டு எப்படியா பால் கறப்ப? இது ஆண் மாடுதான். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். வீட்டுல நிறைய பொன் மாடு கேக்குதா, அதுங்க பால் கறக்கும். அத வண்டியில பூட்டி எடுத்துட்டு போத்தால அதுக்கு தான் ஆண் மாடு.
டேய் இது தேராதரா நீ மாட்டை இஸ்தா ஆத்த ஊத்துலாம் வா ஜெயராமா இவா வணக்கம். இன்னைக்கு தான் விடுதலையா? இதுதான் நீங்க வர்றது கடைசி தடவையா இருக்கணும். இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். உழைக்கிறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் சார் தப்பு பண்றேன்? இந்த ஊர்ல எவன் எந்த தப்பு பண்ணாலும் என்ன முதல்ல கூட்டியாந்து இங்க வச்சிடுறீங்க. உங்க வழியில வழக்கம் போல விசாரிக்கிறீங்க. சரி, எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் அவஸ்தைப்படணும்னு நானே தப்பு பண்ணிடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார். இனிமே இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் தப்பு பண்ணவே மாட்டேன். இந்த ஜெயிலுக்கு நான் வர்றது இதுதான் கடைசி தடவை. வெரி குட் சார், ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்களேன். அடுத்த தடவை வரும்போது திருப்பி கொடுத்துறேன். சொன்னேன் வரேன் சார். திருந்த மாட்டானே, திருந்தவே மாட்டான். விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தீங்களா? உட்காருங்க, நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுத்தியை வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. உங்க பேர் என்ன? ஜெயராமன். என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? ஆய், எதிர்த்து பேசுனா எனக்கு பிடிக்காது. ஏய் பொடியா, 1973ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980ல பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். ஐ, சரியா சொல்லிட்டேன். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரைப்பைத்தியம் இருக்கு. அதுக்கு வயசு 24. அரைப்பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. ஆஹா, நல்ல பதில் நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொன்னதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபா. என்னங்க இது? உங்க 100 ரூபாய்னு சொல்லிருக்கணும். 100 ரூபா. நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்ல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும். வைத்தியம், இன்டர்வியூ வைக்க ஒரு முறை வேண்டாம்? தப்பி தவறி என் தலை மேல விழுந்திருந்தா போன உயிர் உங்க அப்பனாடி கொடுப்பா. கிறுக்க மாட்டோம். ஏய், எங்க அம்மாவை சொன்னா எனக்கு பொறுக்காது. ஏய், என்ன கேட்காம நீயே வெட்டின? நீ வா, அவளை பார்க்காத. வைத்தியம், வாங்க அங்க போ. சட்டைய கலட்டு. எதுக்கு? சட்டைய கலட்டு. பனியன கலட்டு. ஏய், 5 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 6 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 7 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 8 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 9 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 10 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 11 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 12 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 13 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 14 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 15 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 16 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 17 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 18 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. 19 வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன
இப்ப உன் பலத்தை பார்க்கணும். டிவில பார்த்தனே ஏசியாட்டிக் 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு தூக்கு. படியா தூக்கிட்டியே. யார்கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? ஏன் முழிக்கிற? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு வாழைத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்தாரு. நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன்னா. இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா. பாத்தியா, முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? ஏன் அழுவுற? சமாதி அடைஞ்சிட்டார். ஆஹா, அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவரு செத்த போது எத்தனை சில மாட்டும் கரகாட்டம் தார தப்பட்ட ஓலம் பாரி. அவருக்கு உலகத்துல 5 சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷ்யன் 3க்கு போனான், திரும்பி வரல, 4வது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கங்க. அண்ணனை போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பார் பார், பட்டணம் பார். அம்மா, என்ன ஆச்சரியம்! இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார், அவரோட 4வது சிஷ்யன் வந்திருக்காருமா. அவரை வர சொல்லு. சரிம்மா. குருவே, 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 குருவே. நீ என்கிட்ட விட்ட புருடாவை நான் இவங்க கிட்ட விட்டுட்டேன். நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன் சொல்லிட்டேன். கண்டுக்காத, இல்லைன்னா 2 பேரும் டூ பண்ணி தெரிஞ்சு போயிடும். 2 பேருக்கும் வேலை கிடைக்காது. சிசியா, குருவே, சிசியா, குருவே, பாக்கெட்ல கை விடாதடா. சிசியா, குருவே. சிசியா, சிசியா. ஐ, குருவும் சிஷ்யனும் பாசத்தை பிழிறாங்க. குருவே, பரோடா எப்படி இருந்தது? பரோட்டா, பரோட்டா என்ன ருசி, என்ன ருசி. ஆனா பரோட்டா இல்லன்னா பாயா இல்ல, பாயா இல்லன்னா பரோட்டா இல்ல. ஆயா எங்க இருக்குது? பரோட்டா பக்கத்துலயா, ஆயா பக்கத்துலயா? குருவுக்கு எப்பவும் தமாஷ் தான். நீங்க போன ஊரான பரோடாவை கேட்டேன். பரோட்டா, பரோட்டா எங்கடா இருக்குது? வடக்கே இருக்கு. வடக்கு எங்க இருக்குது? அதுவும் தெரியாதா? பரோட்டா, பரோட்டா. போதண்டா பரோட்டா. 4வது சிஷ்யா, உன் குருநாதரை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, இல்ல வெட்டிடுவேன். நான் எத்தேன்னு சொல்றது? இவன் எத்த சொன்னா எத்த சொல்லலன்னு தெரியாம நான் எத்தேன்னு சொல்றது? பரவாயில்லடா, உன் வாயால உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. என் குருநாதருக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு 63 வயசு இருக்குங்க. ஆனா என்ன பாடி, என்ன பலம், என்ன ஹைட், என்ன வெயிட். கையில இன்னைக்கும் கம்பட்டாருன்னா 12 பேரை தனி ஆடிவாருங்க. ஏங்க, இப்பதான் உங்க சிஷ்யன் உங்க வாத்தியார் செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா இவன்? இப்படி எல்லாம் கேனத்தனமா சிரிக்காம உன் வாத்தியான் இருக்கானா பூட்டானான்னு சொல்லு. அது இருகாருன்னு நினைக்கிறவருக்கு இருகாருங்க, பூட்டாருன்னு நினைக்கிறவங்களுக்கு பூட்டாருங்க. நீ ரொம்ப மூளைய குழப்புறப்பா. இனிமேதான் குழம்பணுமா? பாத்து விடு. அதுங்க என் குருநாதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி உலகத்தோட கண்ணுக்கு பூட்டாருங்க. ஆனா என் கண்ணுக்கு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இப்ப கூட ஞாபகம் இருக்குது, சாகும் போது என்ன தனியா கூப்பிட்டு, டேய் ராவணா, நான் தான், டேய் என்னுடைய 5 சிஷ்யங்களையே நான் ஒன்னதான் நம்புறேன் சொன்னாரா. எங்க சொன்னாரு, டேய் உலகத்தோட கண்ணுக்கு நான் சாவரேன்னு சொல்லிட்டு சமாதிக்குள்ள போறேன், அவங்க என்ன எரிக்கட்டும். ஆனா நீ அண்டர் கிரவுண்ட்ல நேமத்தாம்பட்டில இருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுரங்க பாதை வெட்டுனாரு. நான் வெட்டினேன், அவர் தப்பிச்சுக்கிட்டாருங்க. அடுத்த வருஷம் பாக்குறேன், ஹைதராபாத்ல 7 வயசு பையன் கணக்கா சிலம்பாட்டம் ஆடுறாருங்க. நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே குருவே. சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இப்பதானடா ஏற்பட்டது சிஷ்யா.
அதுவும் இல்லாம குருநாதருக்கு உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அடிக்கடி என்ன தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னோட 5வது சிஷ்யம் ஒரு பொறுக்கி பொன்னத்தான், பேமானி, கஸ்மாலம், சோதா. என்ன ஆச்சரியம் குருவே, என்கிட்டயும் உன்னை பத்தி குருநாதர் இதே மாதிரி தான் சொன்னாரு. சீ, உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல. எனக்கு உங்க 2 பேரையுமே பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருமே வேலைக்கு சேர்த்துக்கிறோம். இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா? ஏய் பைத்தியம் பைத்தியம், 5வது சிஷ்யன் நீயே ஜெயிச்சுட்ட, 4வது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா? எஸ்கே. அஞ்சல, என்னம்மா? இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் கொடு. சரிம்மா, வாங்க. அஞ்சனா உனக்கு என்ன வயசு? ஏ குருவே, ₹1,00,000 நீ நானும் கூட்டணி அமைச்சுக்கோமா? எனக்கு 50, உனக்கு 50. வேணாம் சிஷ்யா, நானே முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் நடத்துறேன். ₹1,00,000 நான் வாங்கிக்கிறேன். கட்சியில உனக்கு 5ஓ 10ஓ பக்சிஸ் கொடுக்குறேன். பக்ஷீஸ் நீ எனக்கு தரியா? என் சொந்த காலியே எனக்கு நிக்க தெரியும். லட்சத்தை சம்பாதிக்கிறேன், உனக்கு 5 மாத்திரம் பக்ஷீஸ் தரேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். ஒரு கை பாப்போம். ஒரு கை பாப்போம். இந்த தென்னை மரம் தான் சாட்சி. இது வா. உங்க அப்பனோட பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என் மனைவிக்கும் மகளுக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருவரும் வந்திருப்பது எனக்கு தெரியும். 1 மாதத்திற்குள் என் வீட்டை விட்டு நீங்கள் ஓடாவிட்டால் நான் உங்களை ஓட்டுவேன். சிங்கார். ஐயா, ஐயா, என்னங்க? இன்னும் 1/2 மணியில சின்னம்மா வெளியில போகணும். நீங்க கூட துணைக்கு போறீங்க. அவன் சோம்பேறி அஞ்சல, இன்னும் குளிக்கவே இல்ல. நான் பாத்தியா குளிக்காமலே ரெடி ஆயிட்டு. நான் கூட போறேன். இவர்தான் கூட போறாரு, நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க. வேலைக்கார கைத என்னடி வெட்டு, இவங்க 2 பேரும் வெளியில அமிச்சிட்டு யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணனை மச்சிக்கலான்னு பாக்குறியா? நடக்காதுரி. குருவே, எது எப்படியோ எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. நான் போய் குளிச்சிட்டு வரேன். குருவே, உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நைஜீரியா முடி, அல்ஜீரியா மீசை, சைபீரியா உடம்பு, சவுதி அரேபியா லுங்கி, தேகம் இரும்பு உலக்க. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. ஓய், வருங்காலத்துல ஏன் சொத்து? என்ன பார்த்து பொறாமைப்படுறியா? என்ன பண்ண முடியும்? புரட்சி தலைவரோட இளமை, நடிகர் திலகத்தோட துடிப்பு, காதல் இளவரசனோட பர்சனாலிட்டி, சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல், இதெல்லாம் என்கிட்ட இருக்கே. உன்கிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. ஏய், யானை படுத்தாலும் 1000 பொன்றா விட மாட்டேன். இன்னொரு தடவையா? இதோட 43 ஆச்சுமா. மங்காத்த ஆடுவோம். இது வேணா. என்ன குருவே, சீட்டு கட்டா விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. நீ வாமா. ஒரு நிமிஷம் சிஷ்யா. வெளியில போகும்போது ஏன் கூப்பிடுறீங்க? ஒரு சின்ன சந்தேகம். நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க. அது இல்லம்மா, இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா? பெரியம்மா வீட்டுல இருக்கிறவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். ஆமா. சின்னம்மா சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, அதுவும் வெளியில போகுது, அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. ஆமா. அப்போ ஆபத்து அதிகம் இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத 5வது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச 4வது சிஷ்யம் போறது நல்லதா? ஏய், இரு என்ன சொன்னா? இன்னொரு தடவை சொல்லு. அம்மா, எங்க குருநாதர் இருக்கிறாரு, அவரு எனக்கு தனியா சில வித்தைகள்லாம் கத்து கொடுத்துக்கிறாரு. சேனை, கருணை, உருளை, சேப்பங்கு, இந்த மாதிரி. சேனக்கருண உருளை, சேப்பங்க. என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு? ஆமா, அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு வேணும். இது பாருங்க, ஆள்காட்டி வரலால அச்சா சேனை, பாம்பு வரலால அச்சா கருணை,
மோதிர விரலால அடிச்சா உருளை, சுண்டு விரலால அடிச்சா சேப்பங்கு. கட்ட வரலால அது மரவள்ளி. அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா? அது அவங்கிட்ட குருநாதர் செத்துட்டே சொன்னாருல்ல, அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல என்ன பார்த்தாருல்ல, அப்பதான் இந்த வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாரு. எப்படி இருக்குது வித்தை? வித்த நல்ல வித்த. ஒடியா நீ போகாத, தடியா நீ போ. அம்மா ஜெயராம், அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நான் பேசாம அவரையே கூட்டிட்டு போறேன். அம்மா, திடீர்னு இப்ப உங்க புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையன் பயப்படுவான்ல, சில வித்தைகள்லாம் தனியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். வாடா மச்சி, வா 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 வா. வாடாய மச்சிகளா. இது சவுதி அரேபியா லுங்கி தான், சைபீரியா உடம்பு தான், அல்ஜீரியா மீசை தான், நைஜீரியா முடிதான். ஆனா அந்த முடிக்குள்ள இருக்குது சிறுமூல சகுனிது, பெருமூல சாணகியந்து. அதான் எனக்கு கச்சது பாப்பா, உனக்கு கச்சது பீப்பா. வா மச்சி வா. போலாமா? பாய். வரேன்டா பப்பாலே. மச்சிகளா மச்சிகளா, பச்சிகளா பச்சிகளா. எப்படியா அடுக்கு? அடுக்கல 5 வரலால் அடிப்பேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூசணி. அடுக்கு. நீ அடுக்கு. அடுக்கு அடிப்பேன். 100 ரூபா. ஆளுக்கு 25 ரூபா எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் வாங்கி ஊத்திக்கங்க. கிரே கலர் அம்பாசிடர் TMO 3335. ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுவா, அவ மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. பக்கத்திலேயே ஒரு குண்டா இருப்பான், சிகப்பு லுங்கி, கிரீம் கலர் ஜிப்பா, துருட்ட முடி, அவனை தான் அடிக்கணும். இந்த பணம் ரத்தம் வர்றதுக்கு மட்டும்தான். கையை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம், காலை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம். கவனமா கேளுங்க. உமா வழக்கமா போற வஉசி பார்க்குக்கு போங்க. என்னங்க, யார் இவங்க எல்லாம்? பார்த்தா கூலி பட்டாளம் போல இருக்குது. வண்டி ரிவர்ஸ் எடுக்கட்டா? நீ மட்டும் இருந்தா பரவாயில்ல, ரிவர்ஸ் எடுத்துலாம். வண்டியில நானும் இருக்கிறேன்ல, அது எனக்கு அழகு இல்ல, ஏன்னா நான் ஆம்பளை. இரு வரேன். ஆன ஆன ஒல்லி ஆன ஆடு ஓடு. அஞ்சலா, அஞ்சலா. என்னம்மா? நாங்க வர்ற வழியில அப்பாவோட ஆளுங்க என் காரை மடக்கிட்டாங்க. என்ன குருநாதரே, உங்களை போட்டு பின்னுன்னு பின்னிட்டாங்களா? உங்க கிழங்கு வித்தையெல்லாம் கூர்மாவாயிடுச்சா? நீங்க ஹைதராபாத்ல என்னமோ கத்துக்கிட்டு வந்தீங்களே, எல்லாம் பகால பார்த்தா. ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏன் இவர் பேர்ல அவ்வளவு அவநம்பிக்கை? சிங்கிள் ஹேண்டா 4 பேரை மடக்கி மடக்கி அடிச்சாரு பாருங்க உங்க குருநாதர். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஒரு ஆளுக்கு கை போச்சு, ஒரு ஆளுக்கு கழுத்து போச்சு, ஒரு ஆளுக்கு போன் பிராக்சர், ஒரு ஆளுக்கு ஹார்ட்டே ஃபெயிலா போச்சு. சிஷ்யா, ட்ரெயின்ல வித்தவுட்ல வர தெரியாத பசங்களும், ஹோட்டல்ல திருட தெரியாத பசங்களும் இந்த ராவணன் அடிக்கிறது நடக்கிற காரியமா? இத்தனை நேரம் குழந்தை பையன் உன் கூட வந்திருந்தா முதுகுல டின்னு கட்டி இருக்க மாட்டாங்க அவனை. அதனால நாளைல இருந்து நான் தான் உன் கூட வரேன்.